இங்கே வீடு மூழ்கிருச்சு. நிற்கிற இடம் வந்து வீடு, எனக்கு கீழே வீடு இருக்கு. நான் மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கேன். இது வந்து ஒரு வீடு, ஆனால் வீட்டுக்குள்ள ஃபுல்லாக மணலாக இருக்கு. இதான் ஹால் போல இருக்கு. எப்படி வந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து யாரோ கொட்டினது இல்லை, இவங்க கட்டினதுக்கு அப்புறம் காற்று அடிச்சு அடிச்சு வந்து மணல் சேர்ந்துருக்கு. அதனால தான் இங்கே வந்து வாழ முடியாதுன்ட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் ஆக்சுவலி. இப்போ இதுதான் பெரிய லிவிங் ரூம். இதுக்கு நடுப்புற ஒரு ரூம் வேற இருக்கு. இங்கே பாருங்க, என்னால் நடக்கவே முடியல. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க பாத்ரூம். இங்கே பாருங்க, இங்கே ஆக்சுவலி எல்லாம் இருந்திருக்காங்க. பைப் கனெக்ஷன் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த வயர்லாம் இருக்குது பாருங்க, பைப் லைன்லாம் இருக்குது. ஸோ வாழ்ந்துருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ மணல் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வீடு இருக்குது, ஆனால் வீட்டுக்கு மேலே மணல் இருக்குது. ஏன் மொட்டை மாடி பாருங்க எப்படி தர தட்டி இருக்குது பாருங்க. இது வந்து பாலைவனம். ரொம்ப சீக்கிரமாக வளர்ச்சி அடைந்த ஒரு சிட்டின்னு சொல்லலாம். இது காற்றடிச்சு மணல் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டே இருக்குது. எவ்வளோதான் கட்டினாலும் அந்த மணல் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துகிட்டே இருக்குங்கிறதுனால இந்த இடத்த அப்படியே கைவிட்டுட்டு சிட்டியை நோக்கி அவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இதை கோஸ்ட் வில்லேஜ்னு கூட சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா வீடு இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வீடோட என்ட்ரன்ஸ், இந்த வீடே முழுகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மணலில் வீடே இல்லை. ஸோ நான் வந்து வீடு மூடி இருக்குன்னு சொன்னேன்ல, நான் அந்த வீடோட மேல் தளத்துக்கு போகிறேன். எனக்கு நல்லா இங்கே பார்க்க முடியுது. வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு. ஸோ நான் நிற்கிற இடம் வந்து வீடு, எனக்கு கீழே வீடு இருக்குது. இந்த சைடு காம்பவுண்ட் இருக்குது, எனக்கு கீழே வீடு இருக்குது. நான் மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கேன். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாத மொட்டை மாடிக்கு போனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடு வந்து மூழ்கி போய் கிடக்கு இந்த மணலில். ஸோ அந்த சைடு போய் பார்க்கலாம். அப்படியே பாருங்கள், அங்கே தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? ஸோ அந்த வீடு ஹைட்டு வரைக்கும் பாருங்கள் மணல் எப்படி இருக்குன்னு. இங்கே வீடு மூழ்கிருச்சு, அது இங்கே மூழ்க கொஞ்சம் நாள் ஆகும் போல், அவ்வளோதான். இந்த மாடிக்கு போகலாம் வாங்க. ஸோ நான் மாடிக்கு வந்துட்டேன். மொட்டை மாடி இவ்வளோ ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது பாருங்கள். மாடி வரைக்கும் மணல் வந்து காற்றடிச்சு மூழ்கிருக்குன்னா அப்போ எப்படி இருக்கும் இந்த இடங்கிறத நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய செடியும் அங்கங்கே பார்க்க முடியுது. பட் இது வந்து பாலைவனத்தில் வளர்கிற அந்த வறண்ட நில தாவரம் தான். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ துபாய் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் நிறையா பார்க்க முடியுது. அதாவது டாலஸ்ட் பில்டிங்ஸ் இந்த வேர்ல்டு வந்து துபாயில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். தரைக்கு மேலே, இதெல்லாம் வந்து தரைக்கு கீழே, அப்படி தான் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுவுமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, இதுவுமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த மாஸ்க் தெரியும்னு நம்புகிறேன். ஸோ அங்கேயும் போய் பார்த்துடலாம் அந்த மாஸ்க் எப்படி இருக்குன்னு. வாங்க பார்க்கலாம். ஸோ அதாவது வந்து இங்கே இதுவும் டூரிஸ்ட் பிளேஸ் தான், ஆனால் நிறைய பேரை பார்க்க முடியல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காங்கிறதும் தெரியல. ரொம்ப யூனிக்காக வந்துட்டு இந்த கண்ட்ரியோட விஷயங்களை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாம். ஏன்னா துபாய் வந்து ஒரு பாலைவனம் தான். ஸோ அந்த பாலைவனம் மாதிரியான ஒரு இடத்த நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே பார்க்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும். அந்த ஃபீல் வந்து இந்த இடம் கொடுக்கும். ஒரு ரேரஸ்ட் பிளேஸ் தான். ஸோ அங்கே நீங்கள் துபாயில் பார்க்குற டூரிஸ்டோடைய எண்ணிக்கை வந்து இங்கே பார்க்க முடியாது. ஆனால் தெரிஞ்ச நிறைய பேர் இங்கே வராங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். மாஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஏன்னா ஒரு பகுதியில் தான் மணல் இருக்குது, இன்னொரு பகுதியில் மணல் இல்லை. உள்ளே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. போகலாம். அங்கே வந்து பார்க்கும்போது லாக்கடாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இங்கே ஓப்பனில் இருக்குது. உள்ள மணல் இல்லைங்க மாஸ்கில். ஸோ வீட்டில் இருந்த அளவுக்கு மாஸ்கில் மணல் இல்லை. இது யூஸ் பண்ணல, இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணல தான். ஆனால் வந்து ஒரு வேளை மணல் இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்களோ, வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா இங்கே மணல் இல்லை.